முருங்கைக்காய் காரக்குழம்பு பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அப்படிதாங்க இருக்கும். வாசனை பயங்கரமாக இருக்கும். வீடே அப்படியே தூக்கும் வாசனை. என்ன செய்கிறீங்கன்னு கிச்சனுக்கு வர அளவுக்கு வாசனையாக இருக்கும். தாராளமாக சட்டியில் நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் உளுந்து பருப்புலாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தது. கை நிறைய பூண்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி குயிக்காக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்ட பிறகு கீரி வச்ச பச்சை மிளகா கீரி சேர்த்துக்குங்க. இல்லைன்னா பட்டு வெடிக்கும். தக்காளி அரைச்சி இதை மாதிரி சேர்த்துக்குங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப சூப்பராக நல்லா அப்படியே கலந்து ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வரும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் வீட்டு மசாலா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. அப்படி வீட்டு மசாலா இல்லைன்னா தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது சரிசமமாக நான் போட்டிருக்கிறேன். காரம் கரெக்டாக இருக்கும். முருங்கைக்காவை தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை போட்டு லேசாக அப்படியே வதக்கிட்டு புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். புளி நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். உப்பு காரம் நம்ம இப்பயே செக் பண்ணி பார்த்துட்டு குழம்பு மூடிக்கலாம். சூப்பராக இருக்கும். மூடிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் குழம்பு திறந்து பார்த்து நம்ம அடி பிடிக்காத மாதிரி கிளறி வச்சுக்கலாம். நான் மண் சட்டியில் செய்யறதுனால அடி பிடிச்சா புகை ஸ்மெல் வரும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா மூடி நல்லா எண்ணெய் பிரிய இதை போல் சுண்டை வச்சு இறக்கணும்னாக்கா சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிய வதக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. கை நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாவை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்காய் காரக்குழம்பு ட்ரை பண்ணுங்கள்.